இதுக்குள்ள ஏதோ சத்தம் ஒன்று வருது, என்னன்னு தெரியுது. கோப்பியம் மிக்சரும் நெருங்கி ஓடுதா. பயணத்தை நாங்கள் தொடங்கி ஃபுல்லாக இருங்க வட்ட வழி தானே. இதிலெல்லாம் நிறைய சுத்தம் முள்ளு கம்பிகள் எல்லாம் இப்பவும் கிடக்குது. நேரம் மட்டும் 45. மழை பெய்யுது. இப்போ பாருங்க ஓட போகிறேன். இஞ்சாடுங்க அரிசத்துக்கு வைங்க. எவ்வளோ அழகான இடம் மட்டும் பாருங்க. உங்களை இப்படி களைச்சி போய் இருக்கிறோம்ன்றதை மட்டும் பாருங்க. நாங்கள் கொஞ்சம் சோறு வைக்கிறோம். உண்மையிலேயே இந்த இடங்களில் நிறைய ஆத்மாக்கள். கறி எப்படி இருக்கு? கறி வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா? நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னதான் பண்டிகை. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டனால் முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பில் நினைக்கிறேன். வந்து இங்கேருந்து ஒரு பயணம் ஒன்றை மேற்கொள்ள போகிறேன். அது வந்து இறுதி போர் நடந்த ஒரு இடம். அது நிறைய உயிர்களை நாங்கள் பறிகொடுத்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு ஒரு நாள் இரவு வந்து தங்கி நிற்க போகிறோம். அங்கே என்னென்ன விஷயம் இருக்குது, எப்படியான சூழ்நிலை இருக்குன்ற காட்ட போகிறோம். அதை விட அது வந்து முக்கியமான ஒரு இடம், சாலை என்ற ஒரு இடம். அந்த சாலை என்ற இடத்துல தான் போய் தங்கி நிற்க போகிறோம். அந்த சூழ்நிலையையும் அங்கே இருக்கின்ற இயற்கையான காட்சிகளையும் பதிவு பண்ண போகிறோம். அதை விட வந்து இன்றைக்கு வந்து என்னோட வந்து எசிபுரோ தான் வரார். அவரோட சேர்ந்து தான் இந்த சொப்பன சுந்தரியில் நான் போகிறேன். என்னோட வந்து ஃப்ரெண்டும் பாரார், எசி புரோவோடையும் அவர்கிட்ட ஃப்ரெண்டும் பாரார். 4 பேர் சேர்ந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். ஒரு நாள் இரவு எப்படி இருக்குன்ற ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கடையில் வந்து கொஞ்சம் சாமான் வந்து கேமிக்குரிய சாமான்கள், சமையல் சாமான்கள் கொஞ்சம் வாங்கியிருக்கிறோம். கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவைய வந்து கொண்டு சொல்லி சொன்னவைய இப்போ வந்து அந்த நெடுங்கனியை தாண்டிஞ்சால் வந்து கொண்டு சொல்லி சொன்னவைய நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவையில் வேற அவையோட சேர்ந்து தான் போக போகிறோம். பாருங்கள், காணொலிக்குள் போகலாம். பாருங்கள், வந்து நண்பர் ஜெஸ்ஸி பிளாக் வாரார், ஜெஸ்ஸி ப்ரோ வாரார். பாருங்கள், இன்றைக்கு சொப்பன சுந்தரிலாம் இன்றைக்கு எங்களோட பயணம். பாருங்க, சொப்பன சுந்தரி. என்ன மாதிரி சொப்பன சுந்தரி? ஓகேயா? சொப்பன சுந்தரி ஆல்வேஸ் அல்டிமேட். வலிக்கிடுவோம். என்னப்பா எல்லாம் ரெடியா? சாமான் கொஞ்சம் வாங்கியிருக்கிறோம். வேறு வாங்கணுமா? இப்போ என்னென்னா நாங்கள் வந்து இடையில் நண்பர் வீட்டில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இனி எங்களோட பயணம் தொடரப்போகுது. வாங்க போகலாம். இப்போ வந்து எது இரண்டாம்பால சந்திக்கு வந்துட்டோம். இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வலிக்கிட்டாங்க. என்ன மாதிரி இருக்குது பயணங்கள்? பயணம் இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. அங்கே போக தான் தெரியும். நான் சம்பவம் செய்கிறேன்னு சொப்பனை உங்களை வச்சு செய்யும். அப்போ தள்ள வண்டி இருக்குது. அப்போ இறங்கி முதல் செந்தரன் சிலை என்று சொல்லி இந்த பாருங்க, அதில் ஒரு சின்ன ஒரு இதொன்று இருக்குது, அதெல்லாம் இருந்தது. ஓகே, இதில் வந்து நாங்கள் இஞ்சால பக்கம் திரும்பி பார்த்தா வந்து இஞ்சால பக்கம் பச்சை புல் மூட்டை இந்த சைட்டு. இஞ்சால பக்கம் எப்படியே போய் இந்த நேரத்தில் இதெல்லாம் ஒரு யுத்தம் நடந்த இடம். பாருங்கள், பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் விட்டு போயினோம். இப்போ புது மாத்தலை ஆத்தாக்கா பாடசாலை என்ன இல்லை, ரோமன் கத்தோலிக்கா ஆத்தாக்கா. இப்போ நாங்கள் அந்த மாத்தலை சந்தியை தாண்டி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஏன்னா மாத்தளம் சந்தி தானே, அதுதானே புது மாத்தளம் சந்தியை தாண்டி நாங்கள் இப்போ சாலை பகுதிக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். இது ஃபுல்லாகவே வந்து கிராவல் ரோட் தான். இது இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் யுத்த காலத்தில் வந்து இந்த ரோட்டை வந்து பார்க்க இல்லாது. அப்படியே வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னால் வெளிநாடு ரோட்டில் வந்து சோறு தான் போட்டு சாப்பிடலாம். ஆனால் எங்கட அந்த வன்னி ரோட்டில் வந்து சோறும் போட்டு சொதி விட்டு சாப்பிடலாம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி கிடங்குகள் இருக்கிற இந்த இடங்கள் பாருங்கள். முன்னுக்கு நீங்கள் பார்க்க தெரியும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் இது கிராவல் வந்து பறிச்சு விட்டுருக்குது முன்னுக்கு. இங்கே ஃபுல்லாக பாருங்கள் வட்ட வழி தானே. இதிலெல்லாம் நிறைய யுத்தம் நடந்த இடங்கள் இதெல்லாம் பாருங்கள். இந்த முன்னுக்கு தான் ஆனந்தபுரமும் இருக்குது. இந்த பெனமரங்கள் தெரியுது பாருங்கள். அப்படியே இதெல்லாம் ஆனந்தபுரம் அங்கால இருக்குது. முன்னுக்கு பாருங்க, பாதை வந்து நினைக்கிறேன் பாலம் ஒன்று இருக்க செய்து கொண்டிருக்கிறேன் போல இருக்கு. பரவாயில்ல, இந்த அரசாங்கம் ஏதோ இந்த வேலை திட்டங்களை செய்து போல இருக்குது. டெவலப்மெண்ட் செய்து அதில் அந்த கண்டாவளையிலேயும் ஒரு இடத்தை செய்து கொண்டிருக்கணும். கண்டாவளை அந்த 2 பொடியல் ரிங்கோ பொடியல் இறந்தன்னு சொல்லி அதையும் செய்து கொண்டிருக்கணும். இந்த ரோட்டுகளை பார்க்க எனக்கு பழைய ஞாபகம் தான் பெறுது. ஏனென்றால் இதால் நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு
வந்து அதுக்குள்ளால தான் போனாங்க. அந்த பாதையெல்லாம் வந்து அந்த செல்லுகள் விழுந்து புகை மண்டலங்கள் தெரிகிற இடங்களாக தான் எனக்கு இப்போ அந்த பழைய நினைவுகளை வந்து திரும்பி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஒரு கண் முன்னே வந்து போகுது. இதில் பாருங்க ஒரு அந்தோனியாட்ட சிலை ஒன்று இருக்குது. எவ்வளோ நடக்குது பாருங்க வெள்ள திட்டங்கள். இப்போ மக்களே நாங்கள் கீழே இறங்கி இடையில் நிற்கிறோம். ஜெசிபுரம் வந்து இப்போ டோன் எழுப்ப போகிறார் மேலே. பார்ப்போம் இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்குது. ரைட், டோன் எழுப்பிட்டார். ட்ரோன் வந்து முன்னுக்கு போகுது, நாங்கள் வந்து பின்னுக்கு போக போகிறோம். ரைட், சரியா? ம், நாளை விடியும் இங்கே தான் இந்த காடு தான். யாரும் அவசரத்தை ஹோல் பண்ணால் எடுத்துருங்கடாப்பா தயவு செய்து. விடிய 4 மணிக்கு எடுக்கிறோம், கரவில் எடுக்கிறோம். இதில் வந்து மீன் வாங்கலாமே என்ன? அது பின்னர் ஆ நான் போக மாட்டேன். நான் இங்கே வெஜ்ஜு வரதான் கேட்டாங்க. ஆள்கிட்ட கேளுங்கள நான் வந்தால் நாங்கள் வந்து மீன் எடுக்கலாம் அப்படியே. இல்லை, அவரை மோட்டத்தில் விட்டோம் அந்த ஊர். ஆ சரி சரி. ஆ அவருக்கு தெரிஞ்ச சும்மாடி ஒரு 5 கேட்டு சொல்லணும். ரைட், அப்போ நான் கொஞ்சம் அடிச்சு கேட்போமா? இங்கே பாருங்க ஐயா, நெருக்கி ஓடுதா? பார்த்து ஓடுது. நம்மளை தான் கட்டாயம் வேற சந்தர்ப்பம் இருக்குதான். இல்லைங்க நிற்க பாருங்க, இதுக்குள்ளே போயிட்டுது. இந்த ஓடுது இந்த ஓடுது பாருங்க. பாருங்க இஞ்சால வந்து இந்த நீர் ஏறி இஞ்சால பக்கத்தில் கடல் இருக்குது. ப்ரோ அதில் கடற்கரை இருக்குது, பக்கத்தில் கடல் வந்துட்டுது. இதில் 1 கிலோமீட்டருக்குள்ள கடல் இருக்குது. இடம் வந்து மாறி இப்போ முன்னுக்கு வந்துட்டோம். இப்போ பின்னுக்கு போகணும் அந்த கேம்பிங் பண்ணுற இடத்துக்கு. பின்னுக்கு போவோமே, நான் இப்போ திருப்பி போவோம். நான் பின்னுக்கு போகணும் திரும்பி. நாங்கள் கொஞ்சம் நல்லா முன்னுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு அதை நாங்கள் வந்து விடிய காட்டுறோம், இல்லாட்டி பின்னிற டைம் தான் நடந்து வந்து காட்டுறோம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம், கேம்பிங் இடத்துக்கு. இதில் ஒரு பெரிய ஒரு பாலை மரம் ஒன்று இருக்குது பாருங்கள் முன்னுக்கு. இதை தாண்டி நாங்கள் உள்ளுக்கெலாம் போக போகிறோம். அதை விட முன்னுக்கும் ஒரு இடம் இருக்குது. இதை முதல் பார்த்துட்டு தான் நாங்கள் உள்ளுக்குள்ளே போக போகிறோம். என்ன மாதிரி பிரதர், இடத்தை அப்படியே தேடி கண்டுபிடிச்சாச்சு மெப்புகளை பார்த்து. இதுக்குள்ளே காரை கொண்டு விட நல்லா இருக்கும் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இடத்தை போய் பார்த்துட்டு வருவோம்மா? அப்படியே வாங்க, நான் முன்னே போகிறேன்னா என்ன வாங்க போவோம். அப்படி கார் பாதுகாப்பா இதெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் போவோம் பாருங்கள். அப்படி இதெல்லாம் இந்த கண்டல் தாவரங்கள், முள் காடு, இதெல்லாம் இறுதி யுத்தம் நடந்த இடங்கள். இதில் வந்து எத்தனையோ எங்களோட உயிர் சொந்தங்களை நாங்கள் அதில் இழந்திருக்கிறோம். இல்லை முன்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். முள்ளு கம்பிகள் எல்லாம் இப்போவும் கிடக்குது, இராணுவம் இருந்த அடையாளங்கள். மற்றது பாருங்கள், கேம்புகள் அடித்ததுக்குரிய அடையாளங்கள் ஃபுல்லாக கிடக்கு பாருங்கள். இங்கே முள்ளு கம்பிகள் அப்படியே இருக்குது பாருங்கள். மற்றது இல்லை பாருங்கள், நூல்கள், பாயிண்ட் அடித்த விடா பேக்குகளை பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கின்ற விடா பேக்குகள் அப்படியே இருக்குது. முள்ளு கம்பியில் பார்த்தீங்களா, கமாண்டர்ஸ் கம்பின்னு சொல்லிங்க. இதெல்லாம் இங்கே இதெல்லாம் கொண்டு வரலாம் காரையா, இதெல்லாம் அப்படியே வரலாம். பாருங்க இடத்தை. இதில் ஒரு பெரிய மரமொன்று இருக்குது. இதுதான் மக்களே கேம்பிங் இடம். ஏதோ நான் பார்த்து வச்ச மாதிரியே இடத்துக்கு வராங்களா இப்போ சரியா?
இதான் மக்களே கேம்பிங் இடம். எங்களை பரவாயில்ல, கல்லுகளெல்லாம் கிடக்குது. கல் எல்லாம் இருக்குது. இப்போ சமைச்சு இன்றைக்கு சமைக்க போகிறோம். இதில் எவ்வளோ அழகான இடம் வந்து பாருங்க. உங்களை திருப்பி காட்டுறேன். அப்படியே வெறுத்து போயிடும் உங்களுக்கு. அப்படியே பாருங்க. எவ்வளோ ஒரு அழகான இடத்த பார்த்தீங்களா? இதில் இருக்க டவர் உண்டு பார்த்தீங்களா? இப்போ என்னென்னா மக்களே, நாங்கள் கொல்லி சோடா குடிக்க போகிறோம். கொல்லி சோடா இது அமர்த்தினா சரியா? ஃபஸ்ட் டைம் தான் குடிக்கிறேண்ணே. சத்தம் கேட்குதா? சூப்பராக இருக்குது. சட்டப்படி இருக்குது கோழி சோடா. பழப்பழம் நான் பழக்க வலிக்கல, காய்க்கல. என்ன போல கலட்டி இருக்கு. அங்கே ஒரு ஆள் பின்னுக்கு பாருங்க, பம்பை கொண்டு நிற்கிறாரா? நல்லா இருக்கு. என்ன வித்தியாசமாக இருக்குல்ல, மாதிரி நல்லா இருக்கு. ஐயா இப்போ குளிக்கணும் போல இருக்கு. உறங்கும் உள்ளுக்கு. அதுக்கு அது இது கலப்பு தண்ணி. உப்பு நான் தொட்டு பார்த்தேன், நாக்கு வச்சு பார்த்தேன். உப்பு ரைட். குடிச்சிட்டு வலிக்கிற போகிறோமா? என்ன இடம்? அதான் சாலை. இதெல்லாம் கார் பெருகுது. அடுங்க அடுங்க அடுங்க. வெட்டுறதா இல்லைங்க. அடுங்க அடுங்க அடுங்க. அங்கே அடுங்க. ரைட். அப்படியே எடுத்தீங்கன்னா சரி. என்ன கிளியர் பண்ணி தாரதா? இதில் எடுங்க, அப்படியே எடுங்க. அந்த இதுக்கு மேலே எடுங்க. நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. ரைட். ஒன்றா போங்க. இந்த 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 இதுதான் கிடாக்கு. ஒரு சைட்டாக பட்டினா காணுமே. என்ன எது பட்டுறது? பாரும்பா. கவனம் கவனம்மா. ஓ, பெரிய இதாகிடுங்க. பெரிய என்ன பெரிய தடியாடுங்க. உதய பெரிய தடியாடுங்க. வேலை நடந்தோன்னு இருக்குது. கள்ளி 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 எங்களை விளையாட்டு காட்டுறாள். கள்ளி கள்ளி இப்படி வைக்கணும். என்ன கை காட்டுங்க, கையை காட்டுங்க. ஒரு மாதிரி பாதை துப்புராக்கி களைச்சி போனோம் பயங்கரமாக. இனி சமைச்சு எத்தனை மணி சாப்பிட போகிற மாதிரி தெரியும். காட்டுங்க. ரைட். அப்படியே வாங்க. இங்கே தரப்பாங்க. ரைட். வாங்க வாங்க. இங்கே இங்கே அடுங்க. நேராக மேலே எடுத்துடுங்க. ரைட் ரைட். அப்படியே வரட்டும் வரட்டும் வரட்டும். அடுங்க 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 அடுங்க. இல்லைங்க இழுத்தடுங்க அப்படியே. ரைட். என்ன சொல்லுது அனுபவம்? சரி, அப்படியே போங்க. நீங்கள் பாருங்க, சொப்பன சுந்தரிக்கு எவ்வளோ பாதுகாப்பை கொடுத்து எடுத்துருக்கேன் தெரியுமா? சொப்பன சுந்தரியை என்ன சொப்பன சுந்தரிக்கு நாங்கள் பயங்கர பாதுகாப்பு கொடுத்து பாதையெல்லாம் கிளியர் பண்ணி தான் அதில் உள்ளுக்கு இறக்கிறதுக்கு. பாருங்க இப்போ அப்படி போகிறாண்டு முன்னுக்கு. இதில் பாருங்கள் மக்கள், இயக்கத்தில் வங்கரண்டு இதில் கிடக்கு பார்த்தீங்களா? ஒரு எல் வங்கரண்டு அடிச்சிருக்கணும் அங்கே பார்த்தீங்களா? இந்த மண் மூட்டையெல்லாம் இதில் கிடக்குது. இது பிறகு ஆமி தான் இதில் வந்து நின்றுருக்கேன். சனமெல்லாம் வந்து புலங்குற இடம் தானே இது. பாருங்க, சொப்பன சுந்தரி வருகுது. பாருங்க, சொப்பன சுந்தரி வந்துட்டு கடற்கரைக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு அந்த இடத்த. ரைட். சொப்பன சுந்தரி வந்துட்டு திரைப்படத்துக்கு
ரைட், நாங்கள் இப்போ என்னென்னா சாமான்கள் அடுக்க போகிறோம். பேக்கில் அடுப்போம். மேன் பேசஸ் டீம் வராங்குது. என்ன அதான் தாங்க பேக்குகள், தண்ணி போத்தல்கள், பாயெல்லாம் எடுக்கிறேன். என்ன என்ன செய்கிறேன் என்ன கொண்டு நாங்கள் தானே 4 நாளும் பொறிச்சு அடிப்போம். இந்த இடத்துல தான் நாங்கள் கேம்பிங் அடிக்க போகின்றோம். அது என்னது உடப்பா டென்ட்? அது என்ன பாகுபலி ஒரு ஆள் வாரார் பாருங்க. வாரம் முதல் கொஞ்சம் கட்டுகள் உடைச்சி வந்து இப்போ கூட்ட போகிறோம். இதை பாருங்கள், மீன் கழுவுற. மீனுக்கு மீனை போடுறீங்களா? இதில் அப்படியே கழுவி போட்டு கொண்டாடுற மற்ற சட்டி. இதில் பிடிச்சி விலையை காட்டி விட்டு இதில் பிடிச்சி சமைக்கிறோம். இந்த கலப்பு தண்ணியில் வந்து மீனை கழுவுவோம். அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் வந்து கழுவுவோம். தண்ணியை 20 லிட்டர் தான் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால பிரச்சனை இல்லை. ஆனாலும் எப்போ தப்பி ஓடும் பிரச்சனை. அங்கால போட அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் கூப்பிடுவோம் மாமிட்ட. ஐயா நாங்கள் இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் அடுப்பெரிக்க போகிறோம். மீன் கழுவியாச்சு. இந்த தண்ணியெலாம் கழுவுனாங்க. உப்பும் லைட்டாக நன்னீரும் சேர்ந்த மாதிரி ஒரு தண்ணி. அது என்ன தண்ணின்னு தெரியல, கலப்பு தண்ணி. அதில் கழுவி போட்டு இப்போ பிரதர் வந்து வெங்காயம் மிரிச்சு மிளகா வட்டி கொண்டிக்கிறார். இப்போ நாங்கள் அந்த நேரத்தில் அடுப்பை மூட்ட போகிறோம். எரிஞ்சா சரி. அடுப்பை மூட்டியாச்சு ஒரு மாதிரி தான். இதை வட்டுங்க இருக்கா லைட்டாக வட்டுங்க. ஓ தூள் கொட்டுறோம். தூள் தூளும் லைட்டாக மஞ்சள் தூளையும் போட்டு என்ன கட்டி போட்டு லைட்டாக விட்டுங்க. கழுவுறதெல்லாம் அங்கேயே கழுவுங்க. இப்போ மஞ்சத்தூளும் மிளகாத்தூளையும் போட்டு இப்போ பிரட்டி கொண்டு இருக்கிறோம். நான் கொஞ்சம் உப்பு போட தேவையில்ல போல இருக்கேண்ணா. மீன் பொரிக்கிறோம். 2 ரிப்பாக தான் மீனை போட போகிறோம். 2 கூட்டில் ஃபுல்லாக போட்டால் பொரிக்காது. இப்போ பிரிச்சிருக்கு. இங்கே பாருங்க ரெசிபரோட ஐட்டம் தான். கேம்பிங் ஐட்டம். முதலாவது தடவை போட்ட மீன் வந்து இதில் பாருங்க இப்படி வந்திருக்கு. பொங்கல் மாதிரி வந்திருக்குது. 1-2 தான் போட்டு எடுக்கணும். அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி இதில் போட்டு இப்போ வந்து அது என்னென்னா மெயினாக பிரச்சனை என்னென்னா எங்கள் எண்ணெய் வந்து சிக்கனம் பிடிக்கிறதுக்காக தான் இந்த வேலை செய்தோம். அது சரி. எண்ணெய் சிக்கனம் பிடிச்சா என்ன செய்ய போகிறோம் இதுக்குள்ள பாருங்க. சில நேரம் சில நேரம் நாங்கள் பாதை மாதிரி போயிட்டு போகிறோங்க. போயிட்டு முதல் மீன் போட்டு எடுத்து பாருங்க பொங்கல் மாதிரி வந்துருக்கு. கொஞ்சம் மீன் எடுத்து போட்டுட்டேன். இப்போ நல்லா வந்துருக்கு. இங்கே பாருங்க இப்படி வருது. இப்போ 2ஆம் போட்ட மீன் பாருங்க. இன்னும் ஒரு போட்டா சரி. ஏன்னா அரிசத்துக்கு வைங்க. சோறு காய்ச்ச போகிறோம். அவ்வளவு 1.5 கிலோ அரிசி போட்டிருக்குறோம். அப்புறம் மணித்தேலம் எடுக்கோ தெரியாது. இதுக்கு பிறகு தான் அடுத்தது குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்பு. ஒரு அடுப்பில் சோறு வச்சுருக்கு. அடுத்து அடுப்புன்னு மூட்டியிருக்கிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் மீன் கறி வைக்க போகிறோம். இதில் சட்டி கவலை தடுங்க கொஞ்சம் பின்னக்கு. இல்லை ஓகே சரி ரைட். இதில் மீன் கறி வைக்க போகிறோம். என்ன மீனுன்னு சொல்லணும் நீங்கள்? குழம்பு கறிக்கு வந்து பாருங்கள் கடுகு போடுறேன். கடுகு கொஞ்சம் படிக்கட்டுமா? இல்லைங்க வார். கடுகு முதல்ல போட்டிருக்குது. ரைட். ஒரு சத்தம் கொண்டு வருது பாருங்க.
கடுகு வடித்து சத்தம் கொண்டு வார நேரம் என்ன செய்யணும்டா என்னது சீரகம் என்ன சின்ன சீரகம் போடுறோம். இப்போ கொஞ்சம் போடுவோம். அடுத்தது பெருஞ்சீரகம் கிடக்குது. பெருஞ்சீரகம் போட்டால் கொஞ்சம் நேரத்தால் வெந்தயம் போடுவோமா பண்ணாமா லைட்டாக போடுவோமா? கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்குது. காட்டுக்குள்ளே இப்படி ஒரு மீன் கறியை இப்போ என்னென்னா வெங்காயத்தை முதல் போடணும். வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டிட்டீங்களா? இல்லை காணும் வெங்காயம். எல்லாம் போட்டு இப்போ வெங்காயம் போடுறோம். தக்காளி பச்சை மிளகாய் பால் இது பால் இல்லை இந்த கறி. இதுக்கு பால் இல்லை. பால் இல்லாமல் நாங்கள் வச்சு நாங்கள் பால் இல்லாமல் வச்சு தரோம். நீங்கள் பார்த்தீங்கண்டா உண்மையாவா பாருங்கள் நாங்கள் எப்படி உங்களை வச்சு தரோம்ண்டு. இது எனக்கு வெங்காயம் இதை கூட கொஞ்சத்தை வச்சு போட்டு தக்காளியை போட்டுட்டு பிறகு கடைசியாக சோறோட சாப்பிடுவோம். தண்ணி காணாதோ? இல்லை தண்ணி காணா போல. தண்ணி விடுங்க. இல்லை தண்ணி காணாது. ஃபுல்லாக வத்திட்டு விடுங்க. இது அன்பு தமிழ் கறி. இது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இருந்து பாருங்கள் இந்த கறி. இதை சாப்பிட மாட்டேங்க. ஏன்னா புதிய எங்களை டெக்னிக்கில் போல் டெக்னிக் இருக்குது. பொரிச்சல் பிரட்டல் மீன் போடும். இது ஒரு வித்தியாசம். இது வித்தியாசம் ஒரு கறியாக இருக்கும். இந்த கறி நீங்கள் எங்கேயும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க. பார்க்குறது சிம்பிளாக இருக்கும். அந்த அடுப்பை ஐயோ எரிச்சு புறத்த போதா. ஆனால் இந்த விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. வேறு விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்துவோம் நினைக்கிறேன். காடுகளுக்குள்ள தாங்கள் வாழ்ந்த காலங்கள், ஓடி திரிஞ்ச நினைவுகள், பள்ளிக்கூட பருவ காலங்கள், கலவா கோழி அடித்து சமைச்ச பருவங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு காலை 6 மணி பிடிபாடு இல்லை. கருவா வந்து கசக்கி போடணும். பிரியாணி இல்லையா நல்லா கசக்கிட்டு போட்டா சரி. ஒரு பிரியாணி வண்டி பிடி விட்டாலும் 2 பேரும் வறுக்க போகுது இப்போ சாப்பிட கறியை. மீன் அவிஞ்சிட்டுது. இது சிக்கன் மசாலா போட்டு கொண்டு வந்தேன். கறிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மசாலா சாப்பிட்டு பாருங்க நீங்கள் கறியை. அதுக்கு பிறகு டெய்லி அன்பு தமிழை கூப்பிடுங்க கறிக்கு சாப்பிடு சமைக்கிறதுக்கு. அது மசாலா போட்டிருக்கோம். இப்போ வந்து சிவனருள் யாழ்ப்பாண கரைத்தூள் இருக்குதா. சிவன் அருள் வச்சிருக்க பாருங்க. சிவன் அருள் எல்லாரும் கிடைக்கும்.
செய்கிறோம்டா மீன் உடையாமல் இருக்கிறதுக்கு. தண்ணி காட்டில் சிங்களாக்கள் கறி. இப்போ தமிழாக்களை கறி மாதிரி பேர் மாறும். முதல் சிங்களாக்கள் கறி மாதிரி இருந்தது, இனி தமிழாக்களை கறி மாதிரி. ரெண்டாம் மக்களை உப்பு கூட்டிட்டுது. இப்போ 2 பேரும் அங்கால போனது அப்புறம் நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், கொஞ்சம் சீனியை போட்டிருக்கிறோம். சரியா, ஆக்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டுவேன் நடக்குது. சரியா, அடுத்த ரசமசு போட போகிறேன். கறி இப்போ தண்ணியை கொஞ்சம் போட்டு சீனியையும் போட்டு கொஞ்சம் தூளையும் போட்டு விட்டுருக்குது. சரியா, சாப்பிட்டு ஆக்கள் ஓடி திரிய போயிடுவோம். சரியா, பார்ப்போம். மக்களே, கறி வந்து கொதிச்சு முடியுது பாருங்க. இப்போ யாழ்ப்பாண கறியாக வந்துட்டு பாருங்க. சோறும் ரெடி. இதில் வந்து சாப்பாட்டுக்குரிய ஒழுங்கல் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு ஆள் பசி இதில் வந்து நடந்து திரிகிறார். மரத்துக்கு போஸ்ட் கொடுத்து பண்ணிக்கிறார். மரத்துக்கு போஸ்ட் கொடுக்குறார். பாருங்க ப்ரோ, சாப்பாடு போடுறார். சோறு வேற லெவலில் இங்கே பாருங்க பிரதர், எப்படி களைச்சி போயிருக்கிறோம்ன்றதை மட்டும் பாருங்க. சம்சங்கில் கொஞ்சம் வெள்ளையாக காட்டும். இந்த கோபுரோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது இன்னும் இந்த நல்லா இருக்கப்போ இந்த மரத்துக்கு இடையில நீங்கள் நிற்க மழை பெய்கிற டைம் வந்தீங்கன்னா மேட்ச் இல்லைங்க, சூப்பராக இருக்கும். பைக்கில் வந்தீங்கன்னா சோழியே இல்லை. பாருங்க இந்த இடத்த செம்மையாக இருக்குது. சூரியன் மரம் இது பாருங்க. அப்போ தான் நாங்கள் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவோம். நாங்கள் கொஞ்சம் சோறு வைக்கிறோம். உண்மையிலேயே இந்த இடங்களில் நிறைய ஆத்மாக்கள் உலாவி இருக்கலாம், எங்களுக்காக மருந்து இருக்கலாம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் இதில் செய்கிறோம். மீன் குழம்பு சாப்பிட்டு ஓடுறதா தெரியாது எல்லாரும். என்ன வாங்கல அஞ்சால ஒளிஞ்சு நிற்கிறீங்க. எப்படி இருக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. சூப்பர். சோறு கொஞ்சம் அமைஞ்சிருக்கணும். சோறுக்கு தண்ணி என்ன விட்டதே காணாது. இந்த அரிசி கொஞ்சம் கூட விடணும் போல இருக்கு. வெங்காயம் வேணும். வெங்காயம் அதெல்லாம் கடைசி எடுத்து அறிவு இந்தாங்க. வெங்காயம் உங்களுக்கு பதினஞ்சு நினைக்கிறேன். நாங்கள் பழந்த மாதிரி மீன் ஆடையில் நல்லா இருக்கு. கறி எப்படி இருக்கு? கறி வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா? நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்துருக்கும். பால் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். பசியில் இது சாப்பிட்டா நல்லா தான் இருக்கு. மீன் நல்லா இருக்கு கறி. நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு அப்படி இருக்கு உண்மையா? உண்மையாக சொல்கிறீங்களா? இல்லை சோறு மட்டும் தான் கொஞ்சம் அந்த அவியல சோறு கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கணும் என்ன. இப்போ இதுக்கு அப்படியே தண்ணியாக விட்டு வைக்கலாம். இரவுக்கு கொஞ்சம் பொறுமை வரும். நாங்கள் சாப்பிட முடிஞ்சால் அடுத்த வட்டம் டெண்டை போட்டுட்டு எடுக்கிறோம். பாருங்கள், சாப்பாடெல்லாம் சட்டப்படி வந்திருக்கு. ஓகே, டெண்டை போடுற நேரம் தொடங்குறோம். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிஞ்சுது. இப்போ வந்து இங்கே டென்ட் போட போகிறோம். டெண்டை போட்டுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டுருங்க. பாருங்கள் எப்படி இருக்குது இந்த காட்சியெல்லாம். பாருங்கள் ப்ரோ, எப்படி இருக்குது இந்த ஃபீலிங் எப்படி இருக்குது? ஃபீலிங் குட். நன்றாக இருக்கிறது. சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறீங்க ப்ரோ? இல்லை இயற்கையாக தான். அப்புறம் கொஞ்சம் காற்று வருது. ஓ, அப்போ டெண்டை போட்டுட்டு படுத்தோம்னா நல்லா இருக்கும். ரைட். ஓகே. காட்டுப்பகுதி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. வேறு லெவலில் இருக்குதா. அப்படியே இதில் கொஞ்சம் நேரம் படுத்து கிடந்தேன். இந்த உடத்தை கொஞ்சம் படுத்து கிடந்தேன். பாருங்கள், புறாக்கெல்லாம் எடுத்து செட் பண்ணிவிட்டு இருக்கிறோம். பாருங்க, இங்கே திருப்பி உங்களை காட்டுறேன். இந்த வானத்தையும் இந்த கடலையும் இந்த நீரறிக்கையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. அப்படி ஒரு அழகான ஒரு இடமாக இருக்குது. இந்த இடம் சூப்பராக இருக்குது பார்க்க. சரியாக வந்து பின்னேரம் 5:50 ஆகுது டைம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்த. உங்கள் அதெல்லாம் நிற்கிது எங்களோட கார். வந்த கார் அதில் நிற்கிது.
பாருங்க ஆள் சார்ஜ் போடுறார். இந்த இடத்தை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கண்டு பாருங்க. இங்கே அதில் ஒரு டவர் ஒன்று தெரியுது. பார்த்தீங்களா கடலை காபி என்னண்டா காபி போடப்படுது பாருங்க. ஜெசிபில் கொண்ட பாத்திரம் உண்டாய் பாருங்க அவ்வளோ பிரயோசனப்படுதுண்டு. காபி ஊற்றி கொண்டு இருக்கோம் பாருங்க. சரியாக வந்து 6 மணி ஆகுது டைம். 6 மணிக்கு என்ன 6 மணிக்கு இந்த இருட்டி கொண்டு வருது. பின்னுக்கு பாருங்க இப்படி இருட்டுண்டு பாருங்க. டென்ட்டை பார்த்தீங்களா அதில் ஆமை பிடிக்காம விட்டா சரியான பிரதர். அதான் ஒரு பயம். மழை வந்துட்டு சரியாக வந்து ஆறு காலம் அதானே 6 காலம் ஆகுது. சின்ன பாருங்க மழையும் காற்றும் அப்படி அடிக்கன்னு பார்த்தீங்களா காற்றும் மழையும் இங்கே பயங்கரம் மழை வந்துட்டு பார்த்தீங்களா. நினைச்சே பார்க்கல நாங்கள் மழை எதிர்பார்த்தது தான். ஆனால் இப்படி அடிக்க மாட்டேன் தெரியாது பாருங்க. மழையா மழைக்குள்ள மாட்டு பக்கட்டும் இது பாருங்க. பாருங்க பிளேண்டியும் கோப்பியும் மிக்சரும் சாப்பிட போகிறோம். அந்த மலைக்குள்ள பாருங்க முன்ன பாருங்க மலைய மழை பெய்யுது. நாங்கள் வந்து குளிக்கிறோம் இந்த மலையில். குளிக்கிறது இந்த கிணறுகளும் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மலைக்குள்ள இப்படி ஒரு மாலை பொழுது காருக்குள்ள கூட கிடக்குறேன் நானா. ரைட் அங்கால அவைய மெத்த டென்ட்டுக்குள்ள இருக்குன்னு நாங்கள் இந்த டென்ட்டுக்குள்ள இருக்கோம். மழை பெய்து ஒன்று மலைக்குள்ள குளிக்கிறோம் பாருங்க. இதாக ஃபுல்லாக அப்படியே இங்கே தனியாக இருக்குது. இப்படி ஒரு லைஃப் வந்து வாழ்க்கையில் கிடைக்காது. மலையில் அப்படியே நான் தான் கிடைக்கும். ஜோசி ப்ரோ என்ன செய்கிறீங்க? கதவை திறங்க. கதவை திறக்கல அது ப்ரோ குளிருது ப்ரோ. ஒருக்கா காட்டுங்க. ஹலோ கிட்ட போங்க. அப்படி இருக்கு மழை சூப்பராக பெய்யுது. நாங்கள் அப்படியே இதுக்குள்ள வந்து பதங்கி இருக்கிறோம். நாங்கள் என்ன ரெண்டு நல்ல ரெண்டாலும் தாக்கு பிடிக்குது. நாங்கள் என்ன குளிக்க முடியல. வரலையா குளிக்க? நீங்கள் நிற்கிறதே தெரியும். இப்போ மழை விட்டுட்டு இப்போ கொஞ்சம் முதல் வந்து நிறைய ஒன்றுகளை வந்து ஓடி இருக்குது. இந்த ஆள் பயந்தும் போச்சு உதயன். இப்போ நாங்கள் நெருப்பம் மூட்டி கொஞ்சம் பயந்தும் காட்டி ஆக்களை பெருட்ட போகிறோம். அதான் சாப்பாடும் சூடாக்க வேண்டிய கரடி எல்லாம் பின்னால் வருது. பெரும் விளையாட்டுகள் தான் காட்டிக்கொண்டு நிற்கிறோம். காட்டில் உண்மையிலேயே முக்கியமான ஒரு பொருள் நெருப்பு தெரியுமா? நெருப்பு இல்லாட்டிக்கு எங்களுக்கு எந்த இதுலேயும் பாதுகாப்பு. தண்ணி இல்லையாண்டாலும் ஓரளவு சமாளிக்கலாம். நெருப்பு தான் மிக முக்கியமான. தண்ணி இல்லையண்டைக்கில் தான் தண்ணி இல்லைன்னு சொன்னார். இப்போ தண்ணி இல்லையண்டைக்கில் தான் என்ன ஒரு ஞாபகம் எங்களுக்கு தண்ணி முடியுது. நாளைக்கு விடிய வரைக்கும் எப்படியாவது சமாளிச்சுட்டா சரி. இப்போ சரியாக நேரம் 7:20 ஆச்சு பாருங்க. எங்களை டென்ட்டுகளை இங்கே கூதல் காஞ்சு கொண்டு இருக்கிற செத்து போச்சு. இது முதல் நான் பிடிச்ச நண்டு அது செத்து போச்சுது பாருங்க. அப்படி இருக்குண்டு ஜெசிபுரா கழுதில் இருக்கணும். ஏதோ சத்தம் ஒன்று என்னன்னு தெரியுது. இந்த மீனோடு மீன் ஒன்று பாஞ்சிட்டுதா காட்டுக்குள்ள கிடக்குறான். நேரம் 8:45. அப்படியே நேர பாருங்க மேலால் சந்திரன் வந்து கொண்டு இருக்குது. இந்த டென்ட்டுக்கு இடையால பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இப்படி ஒரு அழகான காட்சியிலே நாங்கள் இப்போ நித்திரை கொள்ளாமல் இருக்கோம். இனி தான் சாப்பிட போகிறோம். சாப்பாடுக்குரிய ஏற்பாடுகளும் செய்யணும். பாருங்க அகப்பை வந்து கழுவ போன இடத்துல நண்டு மாட்டுப்படுது. அகப்பையால் குத்தி தூக்கிட்டேன் பாருங்க. இப்படியே நண்டை கொண்டு வந்து சுட போகிறோம். நான் சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. அங்கால கறி சூடாகுது, இங்கால நண்டு சூடாகுது. டெண்டையும் சேர்த்துண்டை வளர்க்குறதா வச்சு சோறோட சாப்பிட போகிறோம். அதுக்குரிய வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 9 மணி ஆகுது. இனி சாப்பிட்றதான் வேலை.
இப்போ தான் வந்து இரவு சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்ச நாங்கள் 9:30 ஆகுது நேரம். இப்போ இனி என்ன சொல்லிச்சோம்னா போய் படுக்க போகிறோம், படுத்துட்டு பார்க்க போகிறோம். இனி என்னென்ன அசம்பாவிதம் நடக்குமோ தெரியல. சரி, டென்ட்டுக்குள்ளே போக போகிறோம், படுப்போம். என்னதான் பண்டிகை சுத்தம் போட்டது